शिक्षा ऑफ हिंदी एग्जाम राष्ट्रभाषा तमिल माँ पयन पार्ट 2 பார்க்கலாம் सारांश पाठ। रात भर लालटेन दीप की तरह जलकर हमारे जीवन में प्रकाश फैलाती है। रातना ஈவினிங் டைம் அப்படின்னா நைட் டைமில் லாட்டன் டிப் லாட்டன்னா லேட்டன் லைட் ஓகே அந்த லேட்டன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் இல்லை வந்து இதில் லால்டேன்னு சொல்லுவாங்க. லால்டேன் திப்புனா லேம்ப் விளக்கு. ஸோ அந்த விளக்கில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன நெருப்பு எரிஞ்சு நைட்லாம் வந்து பிரகாசத்தை தரும். அதே போல் அம்மாவும் நம்ம லைஃப்பில் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு நம்மளுடைய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம லைஃப்பை பிரைட்டன் ஆக்குவாங்க. ஓகே அதுதான் அதோட மீனிங். திப்புக்கு தரக் அது போல் தரக்னா லைக், ஜல்கர் எரிது, ஜல்கர்னா பேர்ன் ஆகுது. ஹமாரே ஜீவன் நம்மளுடைய லைஃப் ஓகே ஹமாரேனா நம்மளுடைய ஜீவனா லைஃப்பில் प्रकाश फैलाती है ब्राइटन आकुवांग. प्रकाश फैलाती ना வெளிச்சத்தை தரது ओके प्रकाश फैलाती है. फिर बोर के तारों की तरह போர் கேனா திருப்பி நைட் முடிஞ்சு காலங்கத்தில் மார்னிங் பார்த்தீங்கன்னா போர் அந்த மார்னிங் வந்து போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து பிரைட்டாக மின்னும். ஒரு 5 to 6 o'clock பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக மின்னும் அந்த சூரிய வெளிச்சம்லாம் பட்டு. ஸோ போர் கே தாரோன் கி தரக் அது போல் ஜில் மிலாக்கர் அப்படின்னா ஷிம்மரிங் அப்படின்னா ஷைன் ஆகுற மாதிரி அதுபோல் மீனிங் கூட சொல்லலாம். மின்னும் ஓகேவா. ஜில் மிலாக்கர் ஹமேன் பிரட்சாகித் கத்தி ஹை. பிரட்சாகித்னா நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டார்ஸ் எப்படி சூரிய வெளிச்சத்தில் ரொம்ப மின்னுதோ அதே போல் அம்மாவும் நம்மளோட லைஃப் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பிரட்சாகித் அப்படின்னா என்கரேஜ் பண்ணுறது. ஸோ போர்கி தாரோன்னா ஸ்டார்ஸ் காலங்கத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ் வந்து எப்படி மின்னுதோ அதுபோல் நம்மளும் மின்ன வைக்கணும்னு நம்மளும் ஷைன் ஆகணும்னு சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. ஹமீன் பிரட்சாகித் கத்திஹன் அமீன் பிரசங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. மாம் ஐசி ஏக் நதி ஹை மாம் வந்து ஒரு நதி போல் ஜோ हमारे बंचे जीवन को उपजाऊ बनाती है. நம்மளோட லைஃப்பில் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அம்மா வந்து நம்ம லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப்பாக மாற்றி விடுவாங்க ஓகேவா. ஸோ அது போல் பஞ்சர் அப்படின்றது ஒரு நிலம். அந்த நிலத்தில் ஆக்சுவலி எதையுமே பயிரிட முடியாது. பட் நதி வந்து அது மேலே பாந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நதின்றது ரிவர் தான் ஓகே. பாந்துச்சுன்னா அந்த நிலத்தை வந்து நம்ம பயிர் செய்யலாம் ஓகே. ஸோ அது யூஸ் ஆகும். நல்ல ஒரு விவசாயம் பண்ணதுக்கு ஏற்ற ஒரு நிலமாக மாறும். ஸோ அதே போல் அம்மா நம்ம லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பை நல்லா மாற்றலாம். அண்ட் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாகவும் முக்கியமான ஒரு லைஃப்பை நம்மளோட லைஃப்பை மாற்றி விட்டுருவாங்க ஓகேவா. ஸோ அம்மா ரொம்ப முக்கியம். ஸோ அம்மா வந்து நதி போல் வந்து நம்ம பஞ்சர்னால் எதுக்குமே பயன்படாத ஒரு நிலம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ பஞ்ச ஜீவன் அதே போல் பசங்களோட அம்மாரேனா அவங்க குழந்தைங்களோட அந்த ஒரு பஞ்ச ஜீவனில் உப்ஜாவுனா உபயோகிக்கிறதுக்கு ஏதுவானதாக மாற்றிடுவாங்க. பனாத்தினா மேக்ஸ் உருவாக்குது. மாம் தத்திக்கு தர சப் குச் சக் லேத்திஹன் சக் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ஓகே. சகிச்சிப்பாங்க எல்லாத்தையும். இது தத்தினா இந்த பூமி போல் எர்த்து போல் இந்த நிலத்தை வந்து நம்ம என்ன பண்ணாலும் சரி நம்ம பூமாத்தா எதுவுமே பண்ண மாட்டோம். ரொம்ப பொறுமையாக நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதே போல் அம்மாவும் நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே சப்குச் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சக் லேத்திஹேனா எல்லாத்தையுமே டாலரேட் பண்ணி எடுத்துப்பாங்கன்னு நான் சொல்கிறாங்க. சக் அப்படின்னா சகிச்சுக்கிட்டு டாலரேட் பண்ணிப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது. வக ஹமாரி சான்சோன் கே பல் பர் ஜீதி ஹை நம்மளோட மூச்சு காற்றுல அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரீத் பண்ணுறோம்ல நம்ம உயிரோடு இருக்குது அதில் தான் அவங்க உயிரே இருக்குது. யார் அம்மாவோட ஸ்ட்ரென்த்தும் சரி அம்மாவோட உயிரும் நம்மளோட ப்ரீத்திங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீத்னால் நம்மளோட மூச்சில் தான் அம்மாவுடைய பலமே இருக்குது. हमारे जीवन का अंकुर वही से शुरू होता है. நம்மளோட லைஃபுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருந்தாலும்னா அம்மா கிட்ட இருந்தால் शुरू होता है. हमारे जीवन का अंकुर वही से அம்மா கிட்ட இருந்தா வகின்னா அம்மா கிட்ட வகினா அம்மா வகுனா தட் ஆர் தேர்ன்னு சொல்லுவோம். தேர்னா அம்மா கிட்ட இருந்து தான் வகின் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. வகின்னா தட் இல்லை தேர். ஸோ அந்த ஒரு இடத்துலேருந்து தான் நம்மளோட லைஃபுக்கான அந்த ஒரு முளையே ஸ்டார்ட் ஆகுது ஓகே. ஒரு செடி வரணும்னா அது ஃபஸ்ட்டு ஒரு முளைக்கணும், ஒரு சின்ன முளை வரும். ஸோ அதுபோல் நம்மளோட லைஃபுடைய முளை வந்து அம்மா கிட்டேருந்து தான் வருது ஓகே. शुरू होता ना स्टार्ट आगुதுன்னு அர்த்தம். माम हमारे जीवन में
வசந்த் का अनुभव कराती है வசந்த்னா ரொம்ப சந்தோஷமான அந்த ஒரு வசந்தத்தை தரது அம்மா தான். அனுபவம்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தருவாங்க. அனுபவ கராத்தினா வசந்தத்தை பண்ணுறது. ஓகே, கராத்தினா அந்த ஒரு விஷயத்தை நமக்கு செஞ்சு தருவாங்க. ஓகே, ஜிஸ் தரக் இது போலவே மோர் பங்குக்கே बांधने से हमारा மாதா சுந்தர் திக்காத்தா ஹை. மாதா அப்படின்னா நம்மளுடைய முன்பக்கம் இருக்கக்கூடிய தலை. ஓகே, தலையில் வந்து மயில் இறக்க வைப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கணும். ஸோ அது போலவே எப்படி நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு வசந்தமாக மாற்றுறாங்களோ அதே போல் மோர்னா மயில். ஓகே, மோர்ன்றது மயில், அதோட பங்க்னா அதோட ஃபெதர். ஓகே, மயில் இறக்க தலையில் வச்சா பாந்தனேன்னா அதை நம்ம தலையில் எடுத்து வைப்போம்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பாந்தனா டைப் பண்ணும், தலையில் எடுத்து சொருவி வைப்போம். அந்த சொருகுதல் அப்படின்னு தான் பாந்தனே. ஓகே, இப்படி சொருகுது. பாந்தனே சொருவது மூலமாக அமாரே மாத்தானா நம்ம தலை எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது சொருவது மூலமாக சுந்தர் திக்காத்தாங்க. மாத்தா அப்படின்னா இங்கே மாத்தானில் இந்த பெரிய தான் போட்டுருக்காங்க. ஓகே, மாத்தானா நம்ம தலையை, அந்த ஃபோர் ஹெட்டை முன்பக்கம் இருக்க தலையை ரொம்ப அழகாக மாற்றுவாங்க. சுந்தர்னா அழகு, திக்காத்தனா பார்க்குது. ஸோ சுந்தர் திக்காத்தா ஹே, பார்க்குறது ரொம்ப அழகாக மாற்றிடுவாங்க. உசி தரக் அது போல் அமாரே ஜீவன் கோ சுந்தர்மய் பனாதி. அதே போல் எப்படி நம்ம தலையில் ஒரு மயில் இறக்க எடுத்து வெடிச்சா எப்படி அழகாக பார்க்கறதுக்கு இருப்போமோ அதே போல் நம்ம வாழ்க்கையும் ரொம்ப அழகாக மாற்றிடுவாங்க. தரக் ஹமாரே ஜீவன் கோ சுந்தர்மய் பனாதி. சுந்தர்மய்னா ரொம்ப அழகானதாக மாற்றிடுவாங்க, அழகானதாக மேக் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வாழ்க்கை. अगर हमें गाव लग जाए, गावना காயம் ஏற்படுறப்போ, गाव लग जाए, गाव लगना उंडपना காயம் ஏற்படுறப்போ, जाए लग जाएனா ஏற்படுது. तो அதனால் तो रूई से, रूईனா காட்டன் பஞ்சு, रूई से முலாயம்னா அந்த பஞ்சை வச்சு ஆயில்மெண்ட் தடவி நம்மளை பார்த்துப்பாங்க. ஸோ ரூயி சே முலாயம், ஐ மீன் முலாயம்னா ஆயில்மெண்ட் கிடையாது, முலாயம் மர்ஹம்னா ஆயில்மெண்ட். ஓகே, மரம்னா ஆயில்மெண்ட். அந்த முலாயம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். ஓகே, காயம் ஏற்படுறப்போ ரொம்ப வலிக்கும், அதனால ரூயிசே முலாயம்னா அந்த ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே, முலாயம்னா சாஃப்ட்டு, ரூயினா காட்டன். ஸோ சாஃப்டாக இருக்க காட்டன் வச்சு ஆயில்மெண்ட் போடுவாங்க. மர்ஹம் அப்படின்னா அப்படின்னா மரம் லகாத்தி ஹை, ஆயில்மெண்ட் போட்டு விடுவாங்க. आलमंटना मरहम. बड़ी बड़ी चीज़ों को भी अपनी अतली पर लाकर हमें देती हैं. அவங்களுடைய பாம் இருக்குல்ல, அந்த பாம் வந்து ஃப்ளாட்டன் பார்ட் ஆஃப் அவர் ஹேண்ட், அதில் எடுத்து பெரிய பெரிய விஷயங்களாம், பெரிய பெரிய பொருட்களை கூட, பெரிய பெரிய திங்ஸை நமக்காக அவங்க ஃப்ளாம்னா இந்த உள்ளங்கை. ஓகே, இந்த உள்ளங்கையில் எடுத்து நமக்கு தந்துடுவாங்க. ஹத்லினா அந்த ஃப்ளாம்னு அர்த்தம். அந்த விறகெல்லாம் ஒன்று சேரும்ல அந்த இடம் தான் ஹத்தேலி. ஓகே, ஹத்தேலி பர் லாக்கர், அதில் எடுத்துகிட்டு வந்து ஹமேன் தேத்தி நமக்கு தந்துடுவாங்க. யார், அம்மா. அப்படி அஞ்சலி அவங்களுடைய ஃபிங்கர்ஸ் மூலமாக, அஞ்சலினா கை விரல்கள் மூலமாக சமுத்திரனா கடலை கூட எடுத்துகிட்டு வந்து சமுத்திர கோபிலே ஆக்கர் அமாரே ஹோட்டோனா நம்மளுடைய லிப்ஸ், முகத்தில் இருக்க லிப்ஸ் இருக்குல்ல, லிப்ஸ் உதடுகளில் எடுத்துன்னு வந்து வச்சுருவாங்க. பெரிய கடலை கூட அவங்களோட விரலில் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய லிப்ஸில் எடுத்துன்னு வந்து வச்சுடுவாங்க. இந்தா நீங்கள் கேட்டிங்களே அப்படின்னு சொல்லி அம்மா நமக்காக பெரிய கடலை கூட அவங்களோட சின்ன ஃபிங்கர்ஸ்லேயே எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய லிப்ஸில் எடுத்துன்னு வந்து வச்சுடுவாங்க. ஓகேவா, நமக்காக அதையும் பண்ணுவாங்க. ஹோட்டோனா நம்மளோட லிப்ஸ், வாய் இருக்குல்ல, வாயில் இருக்க லிப்ஸ் தக் தேத்தி ஹை, தேத்தினா தரது, தேத்தி ஹை. யானி மாம் ஈவன் மதர் என்ன பண்ணுவாங்க, யானி மாம் பச்சைக்கு லியே, பசங்களுக்காக, பச்சைக்கு லியேனா அதுக்காக இதுக்காகன்னு சொல்ல, கேலியே அப்படின்னு, பச்சைக்கு லியே பசங்களுக்காக. அசம்பவ் காரியனா ஒரு விஷயம், அசம்பவனா நடக்காது, இம்பாசிபிளான விஷயத்த கூட அசம்பவ் காரியகோபி சம்பவ் பனாதிகை, அதை பாசிபிளாக மாற்றுறவங்க தான் அம்மா. ஓகே, இம்பாசிபிள் கூட பாசிபிளாக மாற்றி தருவாங்க. யார், பசங்களுக்காக. மாமா மேன் ஆகாஷ் கி தரக் ஊன்சாய் தக் பகுச்சாய்னா ரீச் ஆகுது, ஊன்சாய்னா ஹைட். எந்த ஹைட்னா ஆகாஷ் கி தரக் ஊன்சாய், ஸ்கை எந்த அளவுக்கு இருக்கோ
அந்த அளவுக்கு ஹைட்டில் ஏற்றும்போது நம்மள ரீச் பண்ண வைப்பாங்க. யார்? அம்மா. ஓகே, தரக்னா லைக்குன்னு அர்த்தம். ஆகாஷ்க்கு தரக்னா ஸ்கை போல், ஸ்கை லைக் ஹைட்டில் ஏற்றும்போது நம்மள ரீச் பண்ண வைக்கிறது தான் அம்மா. ஓகேவா? माम हमें आकाश की तरह ऊंचाई तक पहुंचाती है. पहुंचाती ना रीच आगुது, ऊंचाई ना हाइट, आकाश ना स्काई, हमें ना नंबो. ओके, नंबर लेते हैं. इस कविता में स्वात रगित माम के प्रेम का वर्णन कवि ने सुंदर टंग से किया है. சுந்தர் டங்னா ஒரு நல்ல அழகான ஒரு மேனரில், இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருல மாமுடைய ஒர்க்ஸ் பற்றி. ஸோ அழகான ஒரு மேனரில், அழகான ஒரு சில லைன்ஸோட நம்மளுக்கு இந்த கதையை மாமுடைய அந்த செல்ஃப்லெஸ் ஆக்ஷனை பற்றி போயட் சொல்லியிருக்கார். ஓகேவா? கவி இஸ் கவிதாமே, இஸ் கவிதா ஐ மீன் இஸ் கவிதாமே. ஓகே, இந்த போயமில் மேனா இது, இன்னுன்னு அர்த்தம், இஸ்னா இது கவிதா போயம். ஸ்வாத் ரகித், ஸ்வாத் ரகித்னாலும் சரி, நிஸ்வாத்னாலும் சரி. ஓகே, நிஸ்வாத்னா செல்ஃப்லெஸ், ஸ்வாத் ரகித்னாலும் செல்ஃப்லெஸ், சுயநலம் இல்லாத. ஓகே, அம்மா அவங்களோட நலத்துக்கு இல்லாமல் நம்மளோட நலத்துக்காக எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸ்வாத் ரகித் மாம் கே பிரேம், மாமுடைய அந்த சுயநலம் இல்லாத அன்பை வர்ணன் கவினே, பிரேம் கா வர்ணன், அதை டிஸ்கப் பண்ணி கவினே சுந்தர் டங் சே. ஸோ அதை டிஸ்கப் பண்ணது எப்படி இல்லை டிஸ்கப் பண்ணியிருக்காரு போயட் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு மேனரில் அழகான லைன்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டங்னா அழகான, சுந்தர் டங் அப்படின்னா அழகான மேனர், அழகான லைன்ஸ் வச்சுலாம் சொன்னார்ல. ஸோ எவ்வளோ அழகான ஒரு விஷயமா ஒரு பிஹேவியரோடு சொன்னார். ஓகே, அம்மாவுடைய முக்கியத்துவத்தையும் அம்மாவுடைய அந்த சாக்ரிஃபைஸ் பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ அந்த அழகாக சொன்னது தான் சுந்தர் டங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, டங். ஓகே, டங்க். ஓகே, டன் இன்னும். ஓகேவா? டங் சே கியா ஹை, இல்லை தந்திருக்காரு, கியா ஹைனா தந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் வேணால் இங்கே பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன், 1 2 3 4 and this is 5. ஓகே, this is 4 and this is 5 and this is 6 and this is 7. ஓகே, இந்த 7 பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தா போதும். ஓகேவா? இந்த 7 பாயிண்ட்ஸ் மட்டும் ஷார்ட் ஆக்கி இங்கே படிச்சுக்கோங்க. ஃபுல்லாக படிக்க முடியல, ட்ரிக்ஸ் சொல்லணும்னா இந்த 7 பாயிண்ட் படித்தா போதும். ஓகேவா?